நெக்ஸ்ட்டு அடுத்தது 5th சம் பார்ப்போம். 5th சம்மில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, சீனூஸ் ஹவுஸ் ஹேஸ் அன் ஓவர் ஹெட் டேங்க் இன் த ஷேப் ஆஃப் அ சிலிண்டர். ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த டேங்க்குடைய ஷேப் பார்த்திங்கன்னா, மேலே இருக்க டேங்க்குடைய ஷேப்பு சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. திஸ் இஸ் ஃபில்டு பை பம்பிங் வாட்டர் ஃப்ரம் அ சம்ப் அண்டர் கிரவுண்ட் டேங்க்கு. ஸோ அண்டர் கிரவுண்ட் டேங்க்கு சம்ப்லேருந்து அவங்களுக்கு எங்கே போகுது, இந்த வீட்டுக்கு மேலே இருக்க டேங்க்குக்கு போகுது. அந்த டேங்க்கோட ஷேப் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த பேஸ் கீழே பூமிக்கு கீழே இருக்க இந்த தண்ணி வந்து நமக்கு என்ன ஆகுது, இங்கே பம்ப் பண்ணி மேலே போகுது. ஓகேவா, விச் இஸ் இன் த ஷேப் ஆஃப் த கியூபாய்டு. ஸோ அது வந்து அந்த டேங்க் இந்த டேங்க் என்ன ஷேப்பில் இருக்குன்னா, இது வந்து கியூபாய்டு ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, இது வந்து கியூபாய்டு ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு த சம்ப் ஹேஸ் அ 2 மீட்டர் 1.5 மீட்டர் 1 மீட்டர். அப்போனா இது என்ன எடுத்துக்கணும், கியூபோடதுனா L இன்ட்டு B இன்ட்டு ஹெச்ன்னு எடுத்துக்கணும். ஸோ L இன்ட்டு B இன்ட்டு ஹெச் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, இது கியூபோடது. த ஓவர் ஹெட் டேங்க்குடைய ரேடியஸ், இப்போ இந்த டேங்க்குடைய ரேடியஸ் வந்து R வந்து நமக்கு 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 105 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஹைட்டு. ஓகே, find the volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with water. ஸோ இந்த சம்பில் வந்து எவ்வளோ தண்ணி வந்து இருக்குது. ஓகேவா, இந்த சம்பு இந்த டேங்க் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இந்த சம்பில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா, ஃப்ரம் த சம்ப் விச் ஹாஸ் பீன் ஃபுல் இனிஷியலி. ஸோ ஆரம்பத்தில் அந்த சம்ப் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணி வந்து இங்கே ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக இருக்குது தண்ணி. ஓகேவா, இந்த தண்ணியை நம்ம இங்கே மோட்ரு போட்டு எடுக்கிறோம். அப்போ இப்போ டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. அப்போனா இந்த தண்ணியில் குறைஞ்சிருக்கும்ல, குறைஞ்சிட்டு பேலன்ஸ் இவ்வளோ தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணியோடைய வால்யூம் தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கேருந்து பம்பு போட்டு இங்கே தண்ணி போயிடுச்சு, சம்பு ஃபுல்லாக இருந்தது, தண்ணி போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் தண்ணி இந்த டேங்க்கு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இந்த சம்பில் பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் கொஸ்டின். இப்போ நமக்கு சிலிண்டருங்கிறது நமக்கு மேலே இருக்க அந்த டேங்க்கு. ஸோ அதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிலிண்டர் ஷேப்னா அதனுடைய வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போது கியூபாய்டுடைய அந்த கியூபிக்கல் டேங்க்குடைய லென்த்து பிரெத்து ஹைட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இன்ட்டு 100 போட்டுக்கணும். இன்ட்டு 100 போட்டால் நமக்கு சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து நமக்கு πr²h போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் வந்துடுது. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. ரெண்டோடைய வால்யூமும் சேம் கிடையாது. ஏன்னா சிலிண்டர் அந்த டேங்க் ஃபுல்லாகிட்டும் நமக்கு சம்பில் வந்து தண்ணி இருக்குது கொஞ்சம் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே நமக்கு சேம் வால்யூம் கிடையாது. ஸோ அதனால் இந்த வால்யூம் தனியாக அந்த வால்யூம் தனியாக கண்டுபிடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் த வாட்டர் லெஃப்ட் இந்த கியூபிக்கல் சம்பு வந்து கண்டுபிடிக்கணும். பேலன்ஸ் இருக்குது அந்த சம்பில் இருக்கிற இதுதான் சம்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த தண்ணி தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் த கியூபிக்கல் டேங்க்குடைய ஃபுல் வால்யூம்லேருந்து இந்த சிலிண்டர் வால்யூம் இருக்குல்ல, கியூபிக்கல் வால்யூம்லேருந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வால்யூம் இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். சிலிண்டர் வால்யூம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க வால்யூம் தான் நமக்கு கியூபிக்கலில் இருக்க வால்யூம். ஸோ இப்போ இங்கே இந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு எதுக்கு போயிருக்கு, சிலிண்ட்ரிக்கல் அந்த டேங்க்குக்கு தான் போயிருக்கு. இந்த பேலன்ஸ் முன்னாடி இந்த இடத்துல இருந்த தண்ணியெல்லாம், இந்த ஸ்பேஸில் இருந்த தண்ணியெல்லாம் இங்கே தண்ணி இருந்திருக்கும்ல, ஸோ இந்த தண்ணியெல்லாம் எங்கே இருக்குது, இங்கே தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதனுடைய வால்யூமும் இந்த சிலிண்டருடைய வால்யூமும் சேம் வால்யூம். கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்பில் இருக்க பேலன்ஸ் வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா இந்த சம்புடைய ஃபுல் வால்யூம்லேருந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் வால்யூமை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் இருக்க இந்த வால்யூம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், சம்புடைய வால்யூம்லேருந்து சிலிண்ட்ரிக்கல் வால்யூம். ஓகேவா, இது எந்த தண்ணி, இந்த தண்ணி இங்கே பேலன்ஸ் இருக்க தண்ணியெல்லாம் நமக்கு இந்த இடத்துல தானே போயிருக்கு. ஸோ அப்போ சிலிண்டரை மைனஸ் பண்ணும். வால்யூம் ஆஃப் த டேங்க்குங்கிறது நமக்கு சிலிண்டர். ஓகேவா, சம்புங்கிறது நமக்கு கியூபாய்டு. ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ணுறாங்க, கியூப்லேருந்து அந்த சிலிண்டரை மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். அப்போ இந்த லெவல் தண்ணி தான் நமக்கு இருந்திருக்கும் பேலன்ஸு. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே.
கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திரும்ப ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு